சொல்லலாம். நாங்க சொன்னதை திருப்பி பிரதமரே சொல்லிட்டாரு. ஆமா, இந்திய மொழியிலே தொன்மையான மொழி தமிழ் தான். அந்த மொழிக்கு என்ன மரியாதை? இந்த நாடு ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்றால் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களை தவிர எல்லோரும் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் நான் இல்ல, அண்ணல் காந்தியடிகள். நம்ம வரலாறு பேசுவோம், கதை விடுறாருமா, அவன் கதை விடுவான், நமக்கு வரலாறுமா. ஒரு இது யாரு? இதெல்லாம் திராவிடம் தான். இந்திய திணிச்சு விட்டான், பேசாம இருக்கான். சமஸ்கிருதத்துல கல்வெட்டு வச்சிருக்கான் பாராளுமன்றத்துல. ஏன்னு கேட்கல, துப்பு இல்ல. 40 உப்பு முட்டை, அதுக்கு முன்னாடி 39 உப்பு முட்டையை கொண்டு உட்கார வச்சாங்க. உறுப்பினர்னா பேசணும்ல. என் தாய்மொழிக்கு எங்கேயா அந்த பாராளுமன்றத்துல? இந்த பாராளுமன்றத்தில் பங்கு இருக்கா இல்லையா? இந்த நாட்டு விடுதலையில என் ரத்தம் இருக்கா இல்லையா? என் மூச்சு இருக்கா?